श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं ராமநாமவரானனே. ராஜாஜி ராமாயணத்தின் சாப்டர் 4 பிரம்மதண்டம். விஸ்வாமித்திரருடைய உக்ர தவத்தை கண்டு பரமசிவன் மகிழ்ந்து தரிசனம் தந்தார். அரசே, உனக்கு என்ன வேண்டும்? எதை விரும்பி தவம் செய்தாய் என்று மகாதேவன் கேட்டார். விஸ்வாமித்திரர் கைகூப்பி வணங்கி, சுவாமி, என் தபஸ் உமாபதிக்கு திருப்தி தந்திருந்தால் தனுர்வேதத்தை எனக்கு பூரணமாக அருள வேண்டும், சகல அஸ்திரங்களும் எனக்கு வசமாக்கி தந்துருள வேண்டும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தேவர்கள், வானவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் அனைவரும் அடைந்த எல்லா அஸ்திரங்களையும் விஸ்வாமித்திரருக்கு மகாதேவன் தந்தார். பரமேஸ்வரன் தந்த வரத்தை பெற்றுக்கொண்டு விஸ்வாமித்திரர் திரும்பினார். தவத்தால் தாம் அடைந்த சக்தியை குறித்து பருவகால சமுத்திரத்தை போல் அகங்காரம் பொங்கி வசிஷ்டரை தீர்த்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டு திரும்பினார். நேரே வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு சென்றார். விஸ்வாமித்திரர் கோபத்தோடு யமனை போல் வருவதைக் கண்டு வசிஷ்டரின் ஆசிரமத்தில் இருந்த சீடர்களும் பிராணிகளும் திகில் கொண்டு மூலைக்கு மூலை ஓடினார்கள். விஸ்வாமித்திரர் விட்ட ஆக்னேயாஸ்திரத்தின் வேகத்தால் ஆசிரமம் எரிந்து போயிற்று. பயப்பட வேண்டாம் என்று வசிஷ்டர் எவ்வளவு சொன்னாலும் சிதறி ஓடுகிறவர்கள் பயம் தாங்காமல் ஓடினார்கள். வசிஷ்டர் இதை கண்டு வருத்தப்பட்டு, இந்த கௌஷிகருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று காலாக்னி போல் ஜொலிக்கும் தன் பிரம்மதண்டத்தை கையில் எடுத்து, மூடனே என்றார். விஸ்வாமித்திரர் ஆக்ரோஷம் கொண்டு, ஏய் வசிஷ்டரே, நில்லும் நில்லும் என்று அதட்டி தாம் புதிதாக கற்ற ஆக்னேயாஸ்திரத்தை அவர் மேல் விட்டார். வசிஷ்ட மகாமுனிவர், இதோ நிற்கிறேன், நான் ஓடவில்லை என்று கூறி பிரம்மதண்டத்தை தம் முன்னே நிறுத்தினார். விஸ்வாமித்திரருடைய அஸ்திரமெல்லாம் தண்ணீரை கண்ட நெருப்பை போல் அணைந்து போயின. பிறகு விஸ்வாமித்திரர் தாம் அடைந்த அஸ்திரங்கள் அவ்வளவையும் பிரயோகித்தார். அவை அனைத்தையும் வசிஷ்டருடைய பிரம்மதண்டம் விழுங்கிற்று. முனிவர் சுகமாக நின்றார். இந்த அற்புத நிகழ்ச்சியை கண்டு விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை விடுத்தார். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து விட்டாரே, என்ன கதியாகுமோ என்று ரிஷிகளும் தேவர்களும் கவலையுற்றார்கள். முனிவருடைய பிரம்மதண்டம் அரசனுடைய பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கிவிட்டது. அஸ்திரத்தை உட்கொண்ட வசிஷ்டரின் பிரம்மதண்டத்தினின்று நெருப்பு பொறிகள் சுற்றிலும் பறந்தன. தண்டத்தை பிடித்து நின்ற வசிஷ்டருடைய உடலும் நெருப்பாக ஜொலித்தது. விஸ்வாமித்திரர் பிரமித்து போனார். பெருமூச்செறிந்து, நான் தோற்றேன், க்ஷத்திரிய பலம் என்னத்துக்காகும்? இந்த ரிஷி ஒரு கோலை வைத்து நான் விடுத்த அஸ்திரங்களையெல்லாம் விழுங்கி தீர்த்தார். பரமசிவன் என்னை ஏமாற்றிவிட்டார். இவரைப் போல் நானும் பிரம்மரிஷியாக வேண்டுமே ஒழிய வேறு வழியில்லை என்று யுத்தத்தை நிறுத்தி மறுபடியும் கடுந்தவம் செய்வதற்காக தென்புறம் சென்றார். பிரம்மாவை உபாசித்து அநேக ஆண்டுகள் தவம் செய்தார். முடிவில் நான்முகன் பிரசன்னமானான். குசிக புத்திரனே, உன் தவத்தால் ராஜரிஷி பதவியை அடைந்தாய் என்று விஸ்வாமித்திரரை ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தார். தாம் செய்த கோரமான தவமெல்லாம் ராஜரிஷி பதவியை தானே தந்தது என்று துக்கமடைந்து இன்னும் மிக்க கோரமான தவங்களை செய்யலானார். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम राम रामेति रमे राम